ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, எதுக்காக ஸ்மார்ட் பீப்புள்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபார் லாங் டேர்ம். அதை பத்தி பார்க்க போறோம். ஐ எம் சஞ்சய், எடிட்டர் அண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் திஸ் சேனல். ஸ்மார்ட் பீப்புள்ஸ் எதுக்காக நல்ல நாலேஜ் இருந்தும் கேஷ் இருந்தும் ஈவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஸ்டாக்கை சூஸ் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லவா? பிகாஸ் சைலண்ட் டிசிஷன் ஆஃபன் கிரியேட்ஸ் தி லவுடஸ்ட் வெல்த். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, அதனால ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எனக்கு அதெல்லாம் பிசினஸ்க்கானது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்டாக்ஸே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க போர்ட்ஃபோலியோ எடுத்து பாத்தீங்கன்னா வைங்களேன், அந்த மாதிரி இருக்க லாங் டேர்ம்ல அவங்களுக்கு டெஃபினட்டா கம்மியான கெயின்ஸ் தான் இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு வந்து லோ ரிஸ்க் தான் கம்பேரிங் டு ஸ்டாக்ஸ். அது வந்து அதோட இல்லாம லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எதுக்காக பீப்புள்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க மணி லூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தினாலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி மணி லூஸ் பண்றாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நிறைய பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிகமா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரை அப்படி வராது. பிகாஸ் நீங்க வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முக்கியமே தவிர அதிகமா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது முக்கியமே இல்லை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க 3-4 months அமௌண்ட் பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டாங்கனாலும் அது பிரயோஜனமே இல்லை. இதுல வந்து கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். கன்சிஸ்டன்ஸா சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட ஒருத்தவங்க கன்சிஸ்டன்டா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க அப்படின்னா காம்பவுண்டிங்னா அதோட ரேட் எங்கேயோ போயிடும். பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த கிங். தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் எமோஷன்ஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ்னால டவுன் ஆகுது அப்படின்னா பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேனிக் ஆகி உடனே அந்த ஸ்டாக்ஸ் வந்து வித்துடுறாங்க, அதனால அவங்க லாஸ் ஏத்துக்கிறாங்க. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நடுவில் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் வந்து நம்மளோட மணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரையும் அவங்க வந்து நம்மளோட லாஸை வந்து எப்படியோ ரெடியூஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட். ஃபோர்த் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் சிஸ்டம். அதாவது நம்ம சின்ன சின்னதா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், இதுல என்ன பெருசா கிடைச்சிரு போகுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு நினைப்போம். பட் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். இதனாலதான் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அவங்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நீங்க கன்சிஸ்டன்ஸா இன்வெஸ்ட் பண்ணும்போது மற்ற விஷயம் எல்லாம் காம்பவுண்டிங் பார்த்துக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் தி கிங். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்கு, அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை உட்காந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். பிகாஸ் வந்து அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளவு அசெட் வச்சிருக்காங்க, எப்படி மார்க்கெட்ல ஏறுது இறங்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தேவையே இல்லை. பிகாஸ் வந்து அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் வச்சிருக்காங்க, நமக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, நம்ம ஃபண்ட் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஸ்டில் பை ஸ்டாக். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வாரன் பஃபெட் அந்த மாதிரி ஆளுங்களை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க, சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அது மட்டுமே ஒரு தொழிலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது மேனேஜ் பண்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். ஆனா ஒரு நார்மலான பீப்புள் இப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்பெனி பார்க்கலாம், 2 கம்பெனி ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி பார்க்கலாம், அவங்க பண்ண முடியும். இதே ஒரு 10 கம்பெனி 15 கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினா அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த வேலையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகேப்பா, ஃபைனலி இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை பார்த்து எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்ற, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிசினஸ், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. சொன்னா நீங்க சொல்லுங்க, ஐ வில் ப்ரூவ் யூ ராங் அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.